கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்திடுவார், அவரை உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சுகம் தருவார், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் முன்னே, எல்லா பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் முன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
இயேசுடைய பிரச்சனைகள் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இயேசு வந்திருக்கிறார், இயேசு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அவரை நம்பினால் போதும், காரியங்கள் மாற தொடங்கும். பிரச்சனை மெயின் கிடையாது, இயேசு தான் மெயின். உலகத்தில் பிரச்சனையை டீல் பண்ணுறதுலேயே கவனத்தை செலுத்திட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவர்களாகி நாம் வித்தியாசமாக இருக்கணும். இயேசுவை கவனிக்கிறதுலேயே கவனமாக இருக்கணும். ஏன்னா இயேசுவை கவனிக்க மற்ற எல்லாமே சரியாயிடும். அப்படிதான் அது. ஆனால் நம்ம பிரச்சனை நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. அதுதான் பிரச்சனை. சூழ்நிலைகள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது, அல்லது பிசாசு சோதிச்சு நம்மளை அப்படியே இழுத்துறோம் வேற பக்கமா. என்ன தேவை வச்சு இயேசுவின் மேல நமக்கு இருக்கிற அந்த கவனத்தை சிதறடிக்க பண்ணி அப்படிதான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறான் பாருங்க. ஏன்னா இயேசுவின் மேல தொடர்ந்து கவனமா இருந்தா நாம எங்கேயோ போயிடுவோம். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் நாம எது வந்தாலும், பிரச்சனையோ சவாலோ அல்லது சோதனையோ, முடிஞ்ச அளவுக்கு நாம தொடர்ந்து இயேசு மேல கவனத்தை செலுத்த வேண்டும். இது ஒரு அன்பின் உறவு. இயேசுக்கு நமக்கு இருக்கிறது ஒரு அன்பின் உறவு. அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு, நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, பாவங்களை கழுவி விட்டாரு. அவர் எவ்வளவு அன்பு காட்டுறாரு. நாம அதுக்கு ஏத்த ஒரு ரெஸ்பான்ஸை காமிக்கணும். நாம ரட்சிப்பை சம்பாதிக்க முடியவும் முடியாது, அப்படி அப்ரோச்சும் தப்பு. ஆனா இவ்வளவு மாபெரும் ரட்சிப்பை பெற்ற நாம், இவ்வளவு மாபெரும் கிருபையை பெற்ற நாம், இவ்வளவு அன்பை பெற்ற நாம் அந்த அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா? அந்த அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ண நாம அவரை போலவே மாறிட்டு வந்துருவோம். சில நேரம் எங்க இடிக்குதுன்னா, நாம் அவர் அன்பு காட்டுறாரு, நாம ஏத்த ரெஸ்பான்ஸை கொடுக்காம போயிடுறோம். சில நம்ம சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இடி வாங்குது. அதை நாம கவனிப்போமானால், இயேசுவின் மீது அதிக கவனம் செலுத்துவோமானால், போக போக நம்ம வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா மாத்திடுவார். ஆசைகள் எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவார். தப்பான விருப்பம்லாம் போய் சரியான விருப்பம் கடைசியில எப்படி ஆயிடுவோம்? நம்ம எல்லாத்த காட்டிலும் இயேசுதான் எனக்கு முக்கியம், எல்லாத்த காட்டிலும் இயேசுதான் எனக்கு அழகுள்ளவர், எல்லாத்த காட்டிலும் நான் அவரை தான் கண்டு ரசிக்க விரும்புகிறேன்னு சொல்லுற அளவுக்கு நம்ம வந்துருவோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி ஒரு பாதையில தான் கிறிஸ்தவ வாழ்க்கை போக வேண்டும். இப்ப இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், எனக்கும் சொல்லிக்கிறேன், நம்ம எல்லாருமே இயேசுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுப்போம் வாழ்க்கையில. தேவனே, நான் இதுவரைக்கும் உமக்கு கொடுக்காத என் வாழ்க்கையில சில பகுதியில் ஒருவேளை நான் உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம இருந்தா என்ன மன்னி ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியை நீர் ஆளுவீராக, எல்லா விஷயத்திலையும் உம்முடைய சித்தமே நடக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கிறேன். இன்னும் என்ன நீர் ஆளுவீராக, இன்னும் அதிகமா எனக்கு ஆண்டவரா இருப்பீராக. பிராக்டிகலா என் வாழ்க்கையில ஒவ்வொரு ரீதியிலையும் உம்முடைய சித்தமே நடக்கட்டும் ஆண்டவரே. நம்ம இடம் கொடுப்போம், நிச்சயமா பெரிய காரியங்கள் நடக்கும்.